வணக்கம். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றாளர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். ஸோ இன்னைக்கு டிஎன்பிசிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், அது வந்து 30 வேகன்சி. அண்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், அவர் வந்து 159 ப்ளஸ் கேரி ஃபார்வர்டு வந்து 2 வேகன்சி. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், புள்ளியல் உதவியாளர் வந்து இது வந்து வட்டார நல்ல அந்த புள்ளியியலாளர். ஸோ இதுதான் அதிகமாக வேகன்சி இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10. ஸோ இந்த லெவல் 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2ல நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, ரெவன்யூ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்கல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல, குரூப் 2 ஓடி. ஸோ அதுக்குரிய அந்த சேலரிங்க இது. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டர்வியூ இருக்கு. இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டுமே வச்சு தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு தான் ரிட்டன் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 மந்த் கொடுப்பாங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ 19/10 அடுத்த மாதத்துக்குள்ள அப்ளை பண்ணணும். எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். பேப்பர் 1ங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். 9/1 நடக்குது. அதாவது உங்களுக்கு முன்னாடி காலையில் சப்ஜெக்ட் பேப்பர், மதியம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஓடியோட சிலபஸ். குரூப் 2 ஓடி மட்டும் கிடையாது, குரூப் 1 டிஓ அதோட சிலபஸ். இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதே சிலபஸ் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ புது நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் அதே தான் சிலபஸ் நோட்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. The above paragraph in the notification will be modified subject to the government orders received if any from the government. அதாவது இந்த தமிழ் கம்பல்சரின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஏதாவது மாற்றுவாங்க. ஸோ இப்போ இன்னும் அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கிறது. இது ஏஜ் லிமிட் வந்து 30 ஓசிக்கு, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு, அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு. இங்கே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30க்கு 2 கொடுத்துருந்தாங்களே இங்கே இருக்கும். ஓகே பாருங்க, அப்போ இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்கிறதுனால ஓசி கேண்டிடேட்ஸ் வந்து 32 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும். 60 ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுனால அது வரைக்கும் எக்ஸாமினேஷன்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்க பாருங்க, சரிங்களா? ஸோ அந்த 20/10 இன்னைக்கு இந்த இதில் வந்து should possess the following as equivalent qualification. ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது அதை பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி கையில், ப்ரொவிஷனல் கையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாஸ் ஆகிருக்கணும். போஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல்ல ஒரு பட்டப்படிப்பு, அல்லது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு கணிதத்தில் ஒரு பட்டப்படிப்பு. அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அலைடு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். அதனால பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ் படித்தேன், அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று வந்துடும். ஸோ இந்த பேப்பர் எல்லாமே கவர் பண்ணிப்போம். ஸோ அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்ஸ் படித்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் வருவாங்க. அடுத்து இதுக்கு வருவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்ஸ். இங்கே எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஆனால் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன், 10th முடிச்சுட்டு, ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்புறம் பிஜி, இந்த ஆர்டரில் தான் இது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் விஷன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட்டை போய் கன்சிடர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் இந்த கிளாஸ் போட்டிருக்கவங்க, அவங்க வந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கன்சிடர் பண்ணிங்க. அவங்க நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் 1 என்ன, ஸ்டாண்டர்ட் 3 என்ன அப்படிங்கிறது. ஃபீ இங்கே கொடுத்துருக்குறாங்க 150 rupees. இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 100 rupees. ஃபீ வந்து நார்மலாக எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன். எந்த எக்ஸாம்ஸுக்கும் டிஎன்பிசியில் பே பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து 3 சான்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ. 3 சான்ஸ்னா இந்த எக்ஸாமினேஷன் 3 சான்ஸ் இல்லை, ஏதாவது டிஎன்பிசி எழுதியிருந்தா. அதனால கொஞ்சம் யோசிச்சா கூட இதை எழுதுறமா எழுதலான்னு தெரியலனா கூட ஃபீஸை கட்டிடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல்
இன்ஸ்பெக்டர். ஸோ உதவி புள்ளியியல் ஆய்வாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்னில் தான் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ன்னு சொன்னேன், அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது. எஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் போஸ்ட் மட்டும்தான், செகண்டில் இருக்கக்கூடிய. இன்னொன்று இதில் கிளியராக மென்ஷன் பண்ணல, நீங்கள் பிஎஸ்சி என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை தான் இதில் எடுக்கணுமோ அப்படிங்கிறத கிளியராக இதில் மென்ஷன் பண்ணல. ஜென்ரல் ஸ்டடீஸ் அஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது 300 மதிப்பெண். ஸோ இதுக்கு வெயிட்டேஜ் அதிக சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் பேப்பரை கொஞ்சம் டச் விட்டுருந்தது, நம்ம மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதா டச் விட்டுருந்து திரும்ப படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா படிச்சா அதே இதில் மேத்தமேட்டிக்ஸ் வந்து காலவாரி விடுற பேப்பரும் அதுதான். இந்த இப்போ பேராகிராஃப் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்க, எல்லாமே அந்த சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த தமிழ் எங்கே கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். Though the candidate are allowed to appear for any one of the subject paper mentioned above, they will be considered for any of the posts mentioned in the paragraph 4(b) of the notification based on their qualification possessed by the candidate. So qualification தான் உங்களுக்கு வந்து அந்த பிஎஸ்சி மேத்ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அந்த போஸ்ட்டு நீங்கள் அந்த 3 பேப்பரில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த marks obtained by the candidates in the written examinations. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இங்கே இன்டர்வியூ கிடையாது. அதுக்கப்புறம் நேராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங். சர்டிஃபிகேட் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அந்த நியூ ஃபார்மேட்டில் வாங்கிடுங்க. வாங்குறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு வாங்க, குரூப் உள்ளவங்க வந்தோன்னு வாங்க. The prescribed education qualification is degree and the candidate should have studied SSLC higher secondary degree through Tamil medium. பாருங்க இங்க இப்படிதான் சொல்றாங்க, ஆனா பாத்தீங்கன்னா 1வது இருந்து வாங்கன்னு அதுக்கப்புறம் சொல்றாங்க. எதை இது பண்றதுனே தெரியல. டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிகிரி வாங்கினா போதும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஆனா இப்ப கோர்ட் ஆர்டர் வந்து பொண்ணுக்கு வந்து என்னதுன்னா 1வது இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிகிரின்னு கேட்டாங்கன்னா நீங்க எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், எம்ஏ அப்ளைடு எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சு அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஈக்குவலன்ட் டிகிரி. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க. சிலபஸ் பேப்பர் 1 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல, மேத்தமேட்டிக்ஸ்னா எல்லாத்துலயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும் கண்டிப்பா. ஸோ யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வரும். பிஎஸ்சியில் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல வரும். இதெல்லாம் வரும். Polynomial equations, imaginary rational groups, symmetric functions of the rules in terms of coefficients, like so basic algebra and trigonometry. Linear algebra வந்து அடுத்து calculus, coordinate geometry, 2-dimensional differential geometry, curves எழுதலாம், differential equations and Laplace transformations, vector calculus, Fourier series and Fourier transformations, algebraic structures, real analysis, complex analysis, dynamics and statics, operation versus OR, mathematical statistics. சிலபஸ் எல்லாமே அந்த டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கிறதுனால அது வந்து பெருசாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, சிலபஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். யூனிட் 10 வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இந்த சிலபஸ் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் எடுக்கும், மேத்தமேட்டிக்ஸும் என்டையர் சிலபஸ் வந்து கவர் பண்ணுவோம். ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதுக்கு 200 மார்க்ஸ், அதுக்கு 300 மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேப்பர் 2 சிலபஸ் தான். சேஞ்சஸ் பண்ணல. ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் இந்தியா, இந்தியன் பாலிட்டி,
இந்திய பொருளாதாரம், இந்திய விடுதலை போராட்டம், ஹிஸ்டரி, வரலாறு, பண்பாடு, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் மெயின்டெனன்ஸ், கணிதத்திறன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல வேகன்சி, நிறைய வேகன்சி கேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இந்த எலிஜிபிலிட்டி உள்ளவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்ல சீரியஸாக படிச்சிங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்கள் நிறைய டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வச்சுருக்கோம், படிச்சிடலாம். பட் சப்ஜெக்டையும் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டை வந்து வாங்கிடலாம். ஆனால் நிறைய படிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ we are taking classes for maths papers, maths option, maths subjects. ஸோ இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் கேட்குறவங்க, அதாவது கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக உண்டு, ப்ளஸ் சப்ஜெக்டில் மேத்தமேட்டிக்ஸை வில் கவர் என்டையர் மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நல்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கோரே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்குறவங்க கேட்குறவங்க 9840433955 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இன்ட்ரோ கிளாஸ் இன்னொரு 1 or 2 days இருக்கும், எஸ்பெஷலி மேத்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். நன்றி, ஆல் தி பெஸ்ட்.